ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் 9வது கணக்கு பார்க்கலாம். இந்த சம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தந்துக்கிட்டு 3 சார்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் கூட்டல் 2 இது எப்போ பயன்படுத்தணும்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 1, அதாவது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இந்த மாதிரி அடியில் கோடு இருந்துன்னா அந்த நம்பரை எடுக்கணும். அதே இந்த கோடு இல்லாட்டா அந்த நம்பரை எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, அந்த கோடு இல்லை, அப்போ 1 எடுக்கக்கூடாது. இனிமேல் கிரேட்டர் தேன் அப்படின்னா என்னது? பெரிய எண், அதாவது 1 விடைக்கும் பெரிய எண்ணை எடுக்கணும். 1க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய எண் தான். அப்போ 1க்கு அடுத்த 2 வரும், அப்புறம் 3 வரும், அடுத்த 4 வரும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இனிமேல் 2 இது எப்போ பயன்படுத்தணும்னா -1 லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு இருக்கு, அப்போ அந்த -1 எழுதிக்கலாம். சரிங்களா? இனிமேல் லெஸ் தேன் ஈக்குவல் டு 1 இங்கேயும் கோடு இருக்கு, அப்போ அந்த 1 எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நம்பருக்கு இடையில உள்ள நம்பரையும் எடுக்கணும். அப்போ -1க்கு அடுத்து என்ன வரும்? 0ன்னு வரும். இதுக்கு அடுத்த 1 வரும். இதோட ஸ்டாப் பண்ணிடணும், ஏன்னா இந்த 1 தான் லாஸ்ட் இருக்கு. சரிங்களா? அப்புறம் x - 1 இது எப்போ பயன்படுத்தணும்னா -3 லெஸ் தேன் கோடு இல்லை, அப்போ இதை எடுக்கக்கூடாது. அடுத்த லெஸ் தேன் -1 இங்கேயும் கோடு இல்லை, -1 எடுக்கக்கூடாது. இப்போ எதை எடுக்கலாம்னா இந்த 2 நம்பருக்கும் இடையில உள்ள நம்பரை எடுக்கலாம். அப்போ இந்த 2 நம்பருக்கும் இடையில என்ன இருக்கு? -2 மட்டும் இருக்கும். சரிங்களா? என வரையறுக்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு 4 சப்டிவிஷன் கேட்குறாங்க. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 3. இப்போ பாருங்க, இங்கே என்னது இருக்கு? 3 இருக்கு. அப்போ 3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் இருக்கு. அப்போ 3க்கு நேராக எக்ஸ் கூட்டல் 2 இருக்கு, அதை எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 2. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ எக்ஸுக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். 3 கூட்டல் 2, 3 2 கூட்டினா 5ன்னு கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 3ஓட மதிப்பு என்னன்னா 5. சரிங்களா? இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் 0. இப்போ இங்கே என்னது இருக்கு? 0 இருக்கு. அங்கே 0 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் இருக்கு. அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்கு? 2ன்னு இருக்கு. இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ 2 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இனிமேல் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் -1.5. இப்போ -1.5 எங்கே வருதுன்னு பார்க்கணும். அது இங்கே தான் வரும். சரிங்களா? அதாவது -1 இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ -1 எடுக்கக்கூடாது. -1க்கு முன்னாடி என்ன வரும்னா -1.5 வரும். அதுக்கு அடுத்ததான் -2 வரும். சரிங்களா? அப்போ இதில் தான் வரும். இதுக்கு நேரம் என்ன இருக்குது? x - 1 எழுதிக்கலாம். x - 1. இப்போ எக்ஸுக்கு பதில் -1.5ன்னு எழுதிக்கலாம். அடுத்த -1 இங்கே புள்ளியே இல்லை, அப்போ புள்ளி வச்சுட்டு 0 எழுதிருங்க. இப்போ பாருங்க, ரெண்டுமே என்னது? மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 1.5. இப்போ இந்த புள்ளியை புள்ளிக்கு நேராக வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்குது. புள்ளிக்கு அடுத்து என்ன இருக்குது? 0 இருக்குது. கூட்டிடலாம். 5ஐயும் 0ஐயும் கூட்டினா 5 தான். புள்ளிக்கு நேராக புள்ளி வைக்கலாம். 1 கூட்டினா 2. அப்போ கூட்டினா என்ன கிடைக்குது? -2.5. இதுதான் எஃப் ஆஃப் -1.5ஓட மதிப்பு. சரிங்களா? இனிமேல் ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாமா? எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2. இங்கே ஃபஸ்ட்டு தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே 2 இருக்குது. அப்போது 2 இங்கே இருக்குது. இதுக்கு நேராக எக்ஸ் கூட்டல் 2 இருக்குது, எழுதிக்கலாம். எக்ஸ் கூட்டல் 2. பாருங்க, எக்ஸுக்கு பதில் என்ன எழுதணும்? 2ன்னு எழுதணும். அப்போ 2 கூட்டல் 2, 2 2 கூட்டினா 4ன்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு. இனிமேல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, -2 எங்கே இருக்குன்னா இருக்குது. அப்போ அதுக்கு நேராக x - 1 இருக்குது, எழுதிக்கலாம். x - 1. இப்போ எக்ஸு பதில் என்ன எழுதணும்? -2ன்னு எழுதணும். அடுத்த -1. 2 மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டலாம். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3ன்னு கிடைக்கும். இதுதான் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு. இப்போ இந்த 2 மதிப்பையும் இங்கே பிரதியிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2. எஃப் ஆஃப் 2க்கு பதில் 4ன்னு எழுதிக்கலாம். கூட்டல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு -3. இங்கே மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ 4 ப்ளஸ்ஸே மைனஸையும் இருக்குன்னா மைனஸ், அடுத்த 3 மைனஸ் இருக்கேன்னா கழிக்கணும். 4லேருந்து 3 கழிச்சா 1. இதுதான் எஃப் ஆஃப் 2 கூட்டல் எஃப் ஆஃப் -2ஓட மதிப்பு. இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.